ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் அரைச்சி விட்டு புளிக்குழம்பு செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல தேவையான பொருட்களை எல்லாம் பார்க்கலாம். வெண்டைக்காய், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 பெரிய நெல்லி அளவிற்கு புளி, 2 பெரிய சைஸ் தக்காளி பழம், 3 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு சிகப்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள், தாளிப்பதற்காக நல்லெண்ணெய், 2 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவிற்கு கல்லுப்பு. இனி வெண்டைக்காய் அரைச்சி விட்ட புளிக்குழம்பு செய்ய தேவையான காய்களை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய்களை கழுவிட்டு சுத்தமான துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தொடச்சிட்டு வெண்டைக்காய்களை கட் பண்ணோம்னா வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மை இருக்காது. வெண்டைக்காயோட தலையையும் காம்பையும் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய்களை இதே போல் கீறி விட்டுக்கோங்க. 2 இன்ச்சு சைஸுக்கு வெண்டைக்காய்களை கட் பண்ணிக்கோங்க. இதே போல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுனால வெண்டைக்காய் சுருக்கா வெந்து வரும். வெண்டைக்காயில் நல்லா மசாலாவும் பிடிச்சி வரும். எல்லா வெண்டைக்காய்களையும் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், சீரகம், புளி 3ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை குறைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய்களை சேர்த்துக்கோங்க. இதே போல் செய்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பில் அரைவே வளவளப்பு தன்மை இருக்காது. வெண்டைக்காய் கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் பாதி அளவு வெந்து வந்ததும் இந்த பாத்திரத்தை மாற்றி வச்சுக்கோங்க. வேறொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததும் 2 கொத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தால் தான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வதங்கி வந்ததும் அரைச்சி வச்சுருந்த பெரிய வெங்காய விழுதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காய விழுதோட பச்சை ஸ்மெல் மாறி நல்லா வெந்து வரணும். பெரிய வெங்காய விழுது வதங்கி வந்ததும் அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வெந்து வரணும். அது வரைக்கும் தக்காளி விழுதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழ விழுது நல்லா வெந்து வந்ததும் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய்களை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. இனி எல்லா மசாலாக்களையும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. சிகப்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் தேவையான அளவுக்கு தண்ணீரை இது கூட சேர்த்துக்கோங்க. நாம் ஏற்கனவே வெண்டைக்காய் கூட கல்லுப்பை சேர்த்து வதக்கியிருக்கோம். அந்த உப்பு வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு போதுமானதாக இருக்காது. அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக்கப் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் நம்மளோட வெண்டைக்காய் அரைச்சி விட்ட புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இந்த புளிக்குழம்பை சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போச்சில் சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இதே போல் உங்கள் வீட்லேயும் வெண்டைக்காய் அரைச்சி விட்ட புளிக்குழம்பை செய்து அசத்துங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபி வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.